சமூகம், அரசியல் மற்றும் அன்றாட பிரச்சனைகள் குறித்த அக்னியின் பேச்சுக்களுக்கு வரவேற்கிறோம். சுமார் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் 2025 அமெரிக்க அரசாங்கம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்றாங்க. இந்த 3 மாசத்துல அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்த உலகத்தையே உலுக்கியிருக்கு. யார் அந்த எப்ஸ்டீன்? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்ற இவன் சைல்ட் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், செக்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணாத தப்பே கிடையாது. இவனோட இளமை காலத்துல ஒரு டீச்சரா ஜாயின் பண்ணியிருக்கான், டிகிரியே இல்லாம. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்டாக்ட் வளர்ந்து 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 அடுத்து பேங்கிங் செக்டாருக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அங்க கிளைண்ட்ஸோட டாக்ஸஸ் அண்ட் அவங்க அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்றதுனால பெரிய பெரிய ஆளுங்களோட இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்டாக்ட் வர ஆரம்பிக்குது. இந்த கான்டாக்ட்ஸ்ல இருந்த கிளைண்ட்ஸுக்கு 16 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களை உங்களுக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவங்களோட இவன் சேர்ந்து அந்த பெண் குழந்தைகளை சீரழிச்சிருக்கான். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 இருந்து 2008 36 பெண் குழந்தைகளை இந்த மாதிரி பண்ணதுனால அதுல ஒரு பெண் குழந்தைகளோட பெற்றோர் இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 2008 கோர்ட்ல இவன் மேல கேஸ் வருது, இவனுக்கு தண்டனையும் கிடைக்குது. ஆனா இத்தனை பெண்களோட வாழ்க்கையை அழிச்ச ஒருத்தனுக்கு வெறும் 13 மாசம் மட்டும்தான் தண்டனை கொடுக்கப்பட்டது. வெறும் 13 மாசம் தண்டனை அனுபவிச்சுவன் வெளியே வரான், திருந்திடுவானா? இல்ல. நிச்சயம் எப்படி திருந்துவான்? வெறும் 13 மாசம் தானே, பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்திருக்கும். மறுபடியும் வரான். 2019 வரைக்கும் இவன் பண்ணாத தப்பே கிடையாது. அமெரிக்கால மட்டுமே இருந்த இவனோட நெட்வொர்க் கொஞ்சம் கொஞ்சமா உலகம் ஃபுல்லா பரவுது. உலக நாடுகள்ல இருந்த முக்கியமான நபர்களோட இவனுக்கு கான்டாக்ட் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. 2019 மறுபடியும் இதே கேஸ் வருது, இதே கேஸ்ல மாற்றான். 2019 கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஜெயில இவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அது உண்மையா பொய்யான்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல. நிறைய பேர் அவன் கொல்லப்பட்டிருக்கான், இட்ஸ் அ மர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல முக்கியமான தலைவர்கள்னு சொல்றீங்களே, யார் யார் அப்படின்னா கடந்த கால பிரசிடென்ட், இந்த காலத்து யுஎஸ்ஏ பிரசிடென்ட் எல்லாருமே இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. பில் கிளின்டன்ல இருந்து இப்ப இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப், பில் கேட்ஸ், மார்க் ஜக்கன்பர்க், பல நடிகர்கள். ஓகே, இதுக்கும் இந்தியாவுக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருக்கிற மிகப்பெரிய முக்கிய புள்ளிகளும் இதுல அடங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா நம்ம யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டரை பிடிச்சி டாரா கிழிச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான கான்வர்சேஷன் இந்த எப்ஸ்டீன் கூட இருந்தது இவருக்கு தான். கிட்டத்தட்ட 63 டைம் இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்திருக்கு. 14 முறை மீட் பண்ணியிருக்காங்க. யார் இந்த ஹர்தீப் சிங் பூரி? இவரு 2013 வரைக்கும் ஒரு செக்டார்ல வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு இன்டர்நேஷனல் பீஸ் இன்ஸ்டிடியூட்ல வேலை செஞ்சுட்டு 2014 அதாவது பிஜேபி முதல் ஆட்சிக்கு வந்த காலத்துல இவர் பிஜேபிக்குள்ள நுழையிறாரு. இந்த 2014 காலங்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 8 டைம் இவர் எப்ஸ்டீனோட மீட் பண்ணியிருக்காரு. இந்த 64 கான்வர்சேஷன்லுமே சின்ன சின்ன இந்த டீகோடிங்ஸ் மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை ஹிண்டா தான் இவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேஸ்ட் ஆஃப் பீப்புள், எக்ஸாட்டிக் ஐலாண்ட், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இதுல நிறைய இவ்வளவு கிரைம்ஸ் நடந்திருக்கு, யாருமே இதுல வேற யாரான இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்களும் இதுல இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அனில் அம்பானி, அதானி. அனில் அம்பானியோட கான்வர்சேஷன் ஒரு ஃபைல்ல இருந்திருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கே என்னடா இவங்கெல்லாம் வெறும் பசுந்தோல் போத்திய புலிகளா, இவ்வளவு மோசமானவங்களா அப்படின்னு தெரிய வருது. அமெரிக்கால கிட்டத்தட்ட நிறைய பேரோட பேசும்போது கெனபால் அப்படின்ற வேர்ட்ஸை நிறைய இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளோட இறைச்சியை சாப்பிட்டதா சொல்லப்படுது. இவ்வளவு அக்கிரமங்கள் நடந்திருக்கே, இது ஏன் வெளியவே வரல அப்படின்னா 2019 இவர் இறந்துடுறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2019 இறந்த ஒருத்தரோட எல்லா ஃபைல்ஸுமே 2026 தான் வருதுன்னா இந்த 7 வருஷம் அந்த ஃபைல்ஸ்ல என்னென்ன ஆயிருக்கும் நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், யுஎஸ்ஏவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதை ரிலீஸ் பண்ணும்போது சிலரோட பேச்சு என்னவா இருக்கு அப்படின்னா, நிறைய முக்கியமான புள்ளிகளோட பேர் இதுல இருந்து அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ என்னதான்பா கரண்ட்ல இதனால இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இவ்வளவு பெரிய கிரைம்ஸ் பண்ண எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா யாருமே இன்னுமே தண்டிக்கப்படாம இருக்காங்க. ஏன்னா அது நிரூபணம் ஆகாத ஒரு குற்றச்சாட்டா மட்டுமே இருக்கு.
நம்மளோட மினிஸ்டரை கூட எடுத்துக்கோங்க, 63 டைம் பேசியிருக்கீங்க, ஏன் பேசியிருக்கீங்கன்னு சொல்லும்போது மாத்தி மாத்தி இல்ல நான் 3 டைம் தான் பேசினேன், இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா தான் பேசினேன். அபிஷியலா ஒரு 2008லயே ஒரு குற்றவாளின்னு நிரூபணமான ஒருத்தர் கூட உங்களுக்கு என்ன பேச்சுன்னு கேட்கும்போது இல்ல அது அபிஷியல்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போறாங்க. இந்த மாதிரி பல பசுந்தோல் போத்திய புலிகள் கீழே தான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கூடயே கூட இருந்துகிட்டு இதெல்லாம் பண்ற ஆட்களும் இருக்காங்க. நம்மளோட பெண் குழந்தைகளையோ இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களையோ ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 3 மில்லியன் ஃபைல்ஸ் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாதி ரிலீஸ் ஆனதுக்கே இத்தனை பேர் மாட்டியிருக்காங்க, மீதி ரிலீஸ் ஆனா என்ன ஆகும் அப்படின்றதுதான் என்னோட கவலையா இருக்கு. நான் வியந்து பார்த்த சில மனிதர்களும் இதுல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கவலையாவும் இருக்கு. இல்ல அவங்க குற்றவாளிகளா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன பேசுனாங்க, என்ன நடந்துச்சுன்றத அவங்களா சொன்னாதான் நமக்கு தெரியும். இல்ல அப்படின்னா இதுக்கு அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். ஆனா அதுல அடிபடுற பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கு. இப்ப பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களே இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து ஃபாலோ பண்ற மத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற கவலையும் இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, அவங்கள பத்தி இவங்கள பத்தி நம்ம கவலைப்படுறத விட நம்மளோட குழந்தைகளை நம்ம சேஃபா பாத்துக்கிறது நம்மளோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. பி சேஃப். தேங்க்யூ.